ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேப்பம்பூ, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம், புளி, தக்காளி, கடுகு, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. ரசம் பண்ணணுன்னா முதல்ல மிளகு சீரகம் வேணும் நம்மளுக்கு. ஸோ மிளகு சீரகம் நம்ம முதல்ல அடிச்சுக்கலாம். மிளகு வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். எப்போவுமே மிளகோட சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். நம்ம காரத்துக்கு நம்ம மிளகு போட்டிருக்கோம், ஆனால் இதில் வந்து ஒரு 2 மிளகா போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மிளகா போட்டுக்கிறேன். பூண்டு வந்து கேஸ்ட்ரிக் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் நார்மலாக ரசத்துக்கு பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நான் போட்டாச்சு இதில். ஸோ இப்போ வந்து ஒரு அடி அடிச்சிடலாம், நான் மிக்சியில் அடிச்சிடலாம். இதில் தண்ணி எல்லாம் போடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே மிளகு சீரகம் அடிக்கும்போது தண்ணி ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ நைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸோ அடுத்தது வந்து நான் எல்லாமே மிக்சியில் அரைச்சிடுவேன். ஸோ அது அடுத்தது வந்து நம்ம பண்ண போகிறது தக்காளி அரைக்கணும். தக்காளி நீங்கள் வந்து கையிலையே முடிஞ்சால் கையிலையே வந்து நீங்கள் பிசைஞ்சிடலாம். ஆனால் இதில் மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக சாஃப்டாக எல்லாமே இதாகிடும். இதை பாருங்கள், தக்காளி நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி அரைச்சப்புறம் ஸோ இந்த வேப்பம்பூ இருக்கு இல்லையா, நம்ம பிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த வேப்பம்பூ வந்து கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இதில் போட்டு ஒரே ஒரு அடி, அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பம்பூ வந்து கிருமி நாசகம். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வயிறு வலின்னு சொன்னால் நம்ம வந்து இது நல்லா கசக்கி எல்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம இந்த மாதிரி இன்டைரக்டாக வந்து ரசத்தில் போட்டு டெய்லி வந்து அதை பண்ணால பசங்களுக்கு இந்த ரசம் வந்து ஒரு கிளாஸ் சாப்பிட்டாங்கனால இன்டைரக்டாக அது உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது உங்களுக்கு. புளியும் நான் கொஞ்சம் இங்கே கரைச்சிக்கலாம், இல்லைனா நான் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம் புளி. கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரைச்சிக்க முடியும்னா கரைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் மிக்சியில் போட்டால் மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட்டு நல்லா வரும்னால நான் மிக்சியில் போட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி மிக்ஸி இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் இதில் போட்டுடுவோம். நீங்கள் புளிக்கு பதிலாக மாங்காய் யூஸ் பண்ணலாம். மாங்காய் வந்து ரொம்ப நல்லது. ஸோ மாங்காய் வந்து புளிக்கு பதிலாக மாங்காய் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல மிளகு சீரகம் எல்லாம் அடிச்சிட்டோம். ஸோ அதோடு நீங்கள் வந்து வேப்பம்பூவை அடிச்சிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கசப்பு கொடுக்குன்றதுனால நான் மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே தனியாக அடிச்சிட்டு நம்ம போட்டிருக்கோம். தக்காளி போடும்போது வேப்பம்பூ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் தக்காளி போடும்போது போட்டிருக்கேன். ஸோ புளி வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் புளி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரசத்தில் வந்து நீங்கள் மாங்காய் வந்துட்டு நல்லா துருவி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் புளிக்கு பதிலாக அதுவும் போட்டுக்கலாம். பிகாஸ் புளி வந்து நல்லது இல்லைன்னுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாங்காவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு, புளி வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து உப்பு போடணும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு கரையணும் இல்லையா, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்தது தாளிக்க வேண்டியது தான். நம்ம இதை தாளிச்சிடலாம்.
1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. வேப்பம்பூ வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் வந்து இது டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கினேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கடுகு போடலாம். கடுகு போட்ட அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மிச்ச வேப்பம்பூ வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு உதிரி வச்சுட்டு இந்த எண்ணெயிலையே போட்டுடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. ஸோ இப்போ வந்து இதை போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டோம். இதில் நம்ம இப்போது இந்த ரசத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேப்பம்பூ அரைச்சி எல்லாமே, இந்த வேப்பம்பூவும் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை பாருங்கள், இதில் நம்ம போட்டுடலாம். ஸோ இது போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும்போது இதை நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது. ரசம் எல்லாம் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி மந்தமாக ஆகிடும். ஸோ எப்போவுமே ரசத்தை எல்லாம் தான் கொதிக்காமல் ஜஸ்ட் அந்த நுரை வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லெல்லாம் நம்மளுக்கு நல்லா இப்படியே நுரை வந்துட்டு அப்படியே கொதி வருது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணிடுற ஸ்டவ்வை. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டெய்லி இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ரசம் பண்ணும்போது நீங்கள் அதில் அடிக்கலைனாலும் தாளிக்கும் போதாவது வேப்பம்பூ போடுங்க. உங்களுக்கு வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா கடையில், நாட்டு மருந்து கடையில் வந்து காஞ்சது கிடைக்கும். நான் எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் மரம் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பவுலில் போட்டுக்கிறேன். சுட சுட சாப்பாடில் நீங்கள் இந்த ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.